அதை அனுபவிக்கும்படியாகவும் மனிதனை படைத்து சந்தோஷமாக இருக்க செய்தார். ஆனால் மனிதன் மனம் விரும்பி பாவ சந்தோஷத்திற்காக பாவ செயல்களையும் பாவ சிந்தனைகளையும் செய்து கடவுளின் அன்பை விட்டு பிரிந்து சென்றான். நம்முடைய உடல் சுகத்திற்காகவும் சிந்தனை படிப்புக்கும் மன மகிழ்ச்சிக்காகவும் ஏற்றதை மனிதன் உருவாக்கி அனுபவித்தான். அதனால் இறைவனின் மாறாத அன்பை விட்டு வழி மாறி போனார். அப்படி தவறி போன நம்முடைய வாழ்க்கையை மீட்டு மீண்டும் தன் கரத்துக்குள் வைத்துக் கொள்ள நம்முடைய பாவங்களுக்கு பிராயசித்தமாக தன்னுடைய சொந்த ரத்தத்தையும் ஜீவனையும் சிலுவையிலே அடிக்க ஒப்புக் கொடுத்தார். இந்த ரத்தமும் ஜீவனும் அவரின் அன்புக்குரியவர்களாக மாற்றியிருக்கிறது. பிரியமான ஜனமே, அவரின் அன்பின் அழைப்பிற்கு இணங்கி வந்தவர்கள் அவரின் சந்தோஷத்தை அனுபவித்தார்கள். அது மாத்திரமல்ல, அந்த அன்பை மற்றவர்களுக்கும் சுவிசேஷமாக எடுத்துக் கூறினர். கல்வி, அறிவியல் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி சார்ந்து மனிதன் இயந்திரமாகவே இன்றைக்கு மாறிவிட்டான். நேரம் இல்லாததும் மன உளைச்சலினாலும் கவலையும் கண்ணீரையும் போக்க சிற்றின்பத்தை நாடி வாழ்க்கையை தொலைத்து விட்டார்கள். அப்படி தொலைத்தவரிடம் இறைவனின் அன்பையும் அவர் கொடுக்கிற மன சமாதானமும் மன சந்தோஷத்தையும் எடுத்து கூற அநேக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்கள். பண்பாடு, கலாச்சாரம், மனித நேயத்தினை தடைகளையும் தூரமான பாதைகளையும் பாடுகளையும் என்னுடைய கவலை என்று தீரும் என ஏங்கி நிற்பவர்களுக்காகவும் சிறிய நாடகத்தை உங்களுக்காக படைக்கிறேன். யோவான் 9ஆம் அதிகாரத்தில் அனைவராலும் பாவி என்று புறக்கணிக்கப்பட்டு கவலையும் துன்பத்தையும் மற்றும் சொந்தமாக்கிக் கொண்ட ஒரு வாலிபனின் வாழ்வில் ஒளி வீசப்பட்ட உண்மை சம்பவத்தை இப்பொழுது நாம் நாடகமாக பார்க்கிறோம். சந்தோஷமான நாளும் கூட நமக்கு தேவையான ஆடு, கோழி, நமக்கு உணவு தேவைகள், நம்ம காணிக்கை போட்டியும் இணைந்து வணிந்து கொண்டிருக்கிறது. இவர்களை எப்போதுமே நமது பேச்சை கேட்கக்கூடிய வைத்துக் கொள்ள வேண்டும். கடவுளுக்கு நடுவில் நம்ம நம்ம தேவையான பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். ஆமாமா, கடவுளுக்கும் நமக்கும் நடுவில், மக்களுக்கு நடுவில் யாரையும் அனுப்பிடக்கூடாது. நாம மட்டும்தான் கடவுள்கிட்ட பேசுற மாதிரி இருக்கணும். மக்களை டைரக்டா கடவுள்கிட்ட பேசுற மாதிரி ஆகிட்டோம்னாங்க நம்மளுடைய வாழ்வு அதபதி தான். நமக்கு காணிக்கையும் வராது, ஒன்றும் வராது. என்ன எங்கே ஒரே சத்தமாக இருக்கிறது? கேள்விப்பட்டிருக்கலாம். நானும் தான் கேள்விப்பட்டேன். ஏதோ யோசிப்பின் மகனா தாயே, ஏதோ குருடர்களை குணமாக்கிறானா? ஐயா, ஏதோ நடக்க செய்யறானா? 4 நாள் ஆச்சு. அவனை இப்படியே வைத்துள்ளோம்னால் நம்மளுடைய வாழ்க்கை அம்மா, தாயே, 4 நாள் ஆச்சு. ஏதோ அஜி மத்து குறையுமா? ஐயோ அம்மா, எப்பா ஏதாச்சும் பிச்சை போடுங்கப்பா. ஐயா, சாப்பிட்டே 4 நாள் ஆச்சு ஐயா. வயிறெல்லாம் வலிக்குது ஐயா.
இருக்குடா. காசு இல்லைடா. அட வேண்டா. அடுக்கடா. பையனே நிறைய காசு இருக்குன்னு நினைக்கிறேன். அட பிச்சைக்கார பசங்களா, எங்க வந்து பிச்சுட்டு போறீங்க? நல்ல கலெக்ஷன் தான், நம்ம எடுத்துக்கிறோம்ல. என்னங்க ஒரே கூட்டமா இருக்கு? என்ன நடந்ததுங்க? என்ன நடந்ததுங்க? கடவுளே, குருடா இருக்குது. நான் செஞ்ச தப்பா? பிறந்தே குருடனா பிறந்தனே. யாரு இங்க? குட்டு மேல நீ என்ன இங்க உள்ள வந்த? ஐயா. ஐயா உன்னை விட கூடாதா? ஐயா. நீ செஞ்ச பாவமோ, அப்பா செஞ்ச பாவமோ, அம்மா செஞ்ச பாவமோ, நான் உள்ள விடுறது ஒரு வெளியே அனுப்புறேன். டேய் போடா நீல. ஐயா. டேய் பரவாயில்ல அனுப்பி விடுறேன் வெளியே அவனை. ஐயா, இதா பிச்சை போடுங்க ஐயா. ஒரு வெளியில் போடுங்க. பிச்சை போடுங்க ஐயா. ஐயா, ஐயா. ச்சே, ஒருத்தரும் நம்மளை கண்டுக்கலையே. கண்ணு தெரியாம இருக்கிறது என்னோட தப்பா? பிறந்தப்பவே கண்ணு தெரியல, நான் என்ன பண்ணுவேன்? எங்க அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க? இதுக்காக மனுஷனா கூட என்ன மதிக்கலையே. ஐயோ மகனே, ஐயா, யாரு? கவலைப்படாதே. நான் உன் அழுகையை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். உங்கள் அனைவரையும் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனுக்கு அளிக்கும்படியாக இந்த உலகத்தில் கடந்து வந்தேன். நீ யாராயிருக்கலாம், நீ எந்த நிலைமையிலும் இருக்கலாம், ஒருவேளை நீ எந்த பாவத்தை கூட செய்திருக்கலாம். உனக்கு நித்திய ஜீவன் அளிப்பதற்காகவே நான் இந்த உலகத்துக்கு வந்தேன். நீ குருடனாக இருப்பது நீ செய்த பாவமோ, உன்னை பெற்றோருடைய பாவமோ? இல்லை மகனே, இல்லவே இல்லை. என் மகிமை, நான் அளிக்கிற வல்லமை உன்னிடத்தில் வெளிப்படும்படியாகவே நீ குருடனாய் பிறந்திருக்கிறாய். நீ என்னை நம்புகிறாயா? ஐயா. நீ என்னை நம்புகிறாயா? ஐயா, நீ என்னை ஏற்றுக்கொள்வாயா? நீங்க யாரு? நான் ஏன் உன்னை நம்பணும்? நான் தேவகுமாரனாகிய கிறிஸ்து, மனிதவதாரத்தில் வந்த இயேசு கிறிஸ்து. நீ என்னை ஏற்றுக்கொள்வாயா? ஐயா, நான் உன்னை ஏற்றுக்கிறேன் ஐயா. இந்த உலகத்துல எல்லாருமே என்னை வெறுத்துட்டாங்க ஐயா. யாருமே என்னை நேசிக்கலையா. சோறு கூட பண்ண மாட்டேங்கிறாங்க, அடிச்சு விளையாடுறாங்க ஐயா. நான் யாருன்னே தெரியல, ஆனா என்னை தேடி நீங்க வந்திருக்கிறீங்களே. என்னை ஏற்றுக்கொள்ளுங்க கேட்கிறீங்களே. நான் உங்களை ஏற்றுக்கிறேன். நான் ஆண்டவரே, அப்பா நான் உங்களை ஏற்றுக்கிறேன். நம்மளை ஏற்றுக்கிறேன், நம்மளை ஏற்றுக்கிறேன். உங்க அன்பு ஐயோ எனக்கு ஆசையா இருக்கு. உங்க அன்புக்கு நிகரா இந்த உலகத்துல யாருமே எனக்கு காட்டலையே. மகனே, நம்மளை நம்புறது நான் தான் உனக்கு சுகமளிக்கும்படியா, தேவனுடைய வல்லமை வெளிப்படும்படியா உன்னை நோக்கி கடந்து வந்திருக்கிறேன். போய் கழு. நான் காண்கிறேன். ஐயோ நான் காண்கிறேன். வெளிச்சிட்ட பார்க்கிறேன். மனுஷங்க ஐயோ மனிதர்கள் அமர்ந்திருக்கிறத பார்க்கிறேன். எனக்கு கண்ணு தெரியுது, எனக்கு கண்ணு தெரியுது. நான் சந்தோஷமாயிட்டேன். சந்தோஷம் சந்தோஷம். ஒன்னும் புரியலையே. ஐயரே கேள்விப்பட்டீரா? ஆமா ஆமா கேள்விப்பட்டேன். ஏதோ கூடன் பார்வை அடைஞ்சிட்டானா, கோவப்பட்டுட்டாராம். அதனால அவனோட பார்வை அடைஞ்சா ஏதோ சொந்த பாவியில இருந்து அவனை மீட்டு எடுத்துட்டாங்க, ஏதோ பாவங்கள் எல்லாம் போக்கிட்டாங்க அப்படிலாம் கேள்விப்பட்டேன். இப்படியே போச்சுன்னா நம்ம நிலைமை திண்டாட்டம் தான் நினைக்கிறேன். நம்முடைய மானம், மரியாதை, நாம் கட்டி காத்த அந்தஸ்து அவ்வளவும் போச்சு. நாம் அந்த நாட்டில் எப்படி வாழ்றது? நம்ம மக்கள் மதிக்க மாட்டாங்களே. இனிமேல் இவர்கள் எல்லாம் இப்படியே இருக்கிறார்கள் என்றால் நம்மளை எப்படி மதிப்பார்கள்? நம்ம அவனை அந்த தொடர்பை ஏற்படுத்திவிடக் கூடாது. இதோ அவன் வருகிறான், அவனையே கூப்பிடுங்கள். கூப்பிடுங்கள். டேய் குருடன், இங்க வாடா.
லா, 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 லா. அவனுக்கு விராசத்தை பார்த்தீங்களா? டேய், வாடாங்க. என்ன என்ன உனக்கு கண்ணு தெரியுமா உனக்கு? ஆமா தெரியும். எத்தனை இது? இது கையு. கையில அடிச்சாங்க அவன் கேட்டாங்க. விராசத்தை பார்த்தீங்களா? உண்மையிலே ஆமா அது கைதுதானே. எப்படி அவன் வரவழைச்ச? கழுவினேன் காண்கின்றேன். என்னது கழுவுனானா காணிக்கிறானா? என்னத்தடா அவனை பார்த்திருப்பியா? பாத்திரத்தில்லப்பா, கண்ணை கழுவினேன், இப்போ காண்கிறேன். எப்படி வரவழைச்ச? விவரமா சொல்லு பார்க்கலாம். அதாவது எனது உலகத்தில் இருக்கிற எல்லாருமே இருக்காங்க. பிச்சை கேட்கவே கூட கொடுக்கல. ஆனா கண்ணீரோடு அழுதுகிட்டு இருந்தப்போ யாரோ ஒருத்தர் என்னோட பேசினார். நான் உன்னை நேசிக்கிறேன், உன் மேல அன்பு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தன் எச்சியை துப்பி சேர பிசந்து என் கண்களில் பூசி நீ போய் கழுவு காண்பாங்க. அப்படியே செஞ்சேன். அதிலிருந்து இது வரணும் என்னால எல்லாருமே பார்க்க முடியும். நீ இவ்வளவுதான் தெரியுமா? இது பேரும் தெரியுமா? அவரை பத்தி ஏதாவது சொல்லுவியா? இன்னும் நிறைய தெரியும். அதாவது இந்த உலகத்துல அந்த தோஷம், இந்த தோஷம், அந்த பாரம்பரியம், இந்த பாரம்பரியம் சொல்லிட்டு சில திருட்டு பசங்க ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க மேல எல்லாம் ஆண்டவர் சேர்த்த வாரி பிசி வச்சுட்டாரு. ஆமா, இவ்வளவு வினாவரியா கேக்குறீங்களே, நீங்களும் அவர் கூட சேர்ந்துக்க ஆசையா? என்னது சீச்சி அவரு கூட போய் நம்ம சேரதா ஆகுது? எங்களுடைய மானம் என்ன ஆகுது, அந்தஸ்து என்ன ஆகுது, மரியாதை என்ன ஆகுது? ரொம்ப பேசுகிறான். இப்படி பேசவிடாதீர்கள். அவன் இங்கே ஒரு கொலை பண்ணீங்களே புதைச்சிருவோமா? எந்த செய்திகள் உன் மக்களை சந்திச்சிடக்கூடாது. கொலையா? ஆமா, அவனை திரும்பமாக பிடித்து திரும்பமாக அவன் கண்களை நோட்டு. ஐயோ ஐயோ, இது கடவுள் கொடுத்து கண்ணு. ஐயோ 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 ஐயோ, கண்ணு தெரியாத போதுதான் வச்சாங்க. ஆனா இப்பயும் வந்து அடிக்கிறாங்க. மக்கள் வந்துட்டாங்க, அங்க மட்டும் விட விட்டுருவான். இவனவன் நமக்கு தேவையில்லை. நமக்கு வேண்டியதெல்லாம் யோசப்பின் மகன் இயேசுதான். ஆமா, அவனை தான் பிடிக்க வேண்டும். அவனை கண்டுபோம். ஆமா ஆமா, அவனை பிடியுங்கள். அவனை ஏதாவது செய்து விட வேண்டும். அவனை பிடிப்பதோடு மட்டுமல்லாமல் அவனை கொலை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இங்கே நல்லபடியாக வாழ முடியும். ஆம், நாட்டினுடைய சர்வாதிகாரி நாம் தான் நம்முடைய அந்தஸ்தை நாம் காப்பாற்றி தீர வேண்டும். இந்த மக்கள் எல்லாம் விழித்துக் கூடார்கள் என்றால் நம்மளுடைய பொழப்பு சிரிப்பாக சிரித்து விடும். அவனை பிடியுங்கள். விழித்து விடக்கூடாது. எங்கே அவனை கொல்லுங்கள். இழுத்து வாருங்கள். இழுத்து வாருங்கள். எங்கிருந்தாலும் இழுத்து வாருங்கள். சேவர்களே தூக்குங்கள். நாம் சிலுவை அடைய கிடையாது.
மனசே இல்லாத இதயமே இல்லாத மனுஷங்களா இருக்கிறாங்களே. ஐயோ அப்பா, என்ன ஐயோ என்ன நம்பவே முடியல, நீங்க இறந்து போயிட்டீங்க அப்படிங்கிறது. ஐயோ, என்ன நேசிக்கிறதுக்கு நீங்களாச்சும் இந்த உலகத்துல இருக்கீங்க நான் நினைச்சேன். எனக்கு நீங்களே கூட இல்லையே ஆண்டவரே. ஆண்டவரே, நான் கண்ணீரோடு இருந்தேன், வேதனையோடு இருந்தேன், அழுதுகிட்டு இருந்தேன், எல்லாரும் வெறுக்கப்பட்டிருந்தேன். ஆனா நீங்க தேடி வந்தீங்க, தேடி என்கிட்ட வந்தீங்க, எனக்கு சுகத்தை கொடுத்தீங்க, கண்ணை பார்க்க வச்சீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க கூட இல்லையே, கண்ணை பார்க்க வச்சு அற்புதமா இந்த வெளிச்சத்தை பார்க்க உதவி செஞ்சீங்களே, இன்னைக்கு கூட இல்லையே. ஆனா ஆண்டவரே, நீங்க கொடுத்த கண்கள் எனக்கு இருக்கு, நீங்க கொடுத்த சந்தோஷம் எனக்கு இருக்கு. நீங்க இப்ப இல்லைனாலும் ஆனா நீங்க கொடுத்த சந்தோஷத்தையும் நீங்க கொடுத்த அற்புதத்தையும் இந்த உலகம் முழுசும் நான் போய் சொல்லுவேன் ஆண்டவரே. இந்த உலகம் முழுசும் நான் போய் சொல்லுவேன் ஆண்டவரே. யாரெல்லாம் கண்ணீரோடு இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் வேதனையோடு இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஒரு அற்புதம் வேணும்னு சொல்லி ஆர்வம் இல்லாம இருக்கிறாங்களோ, அவங்க எல்லாருக்கும் நான் போய் சொல்லுவேன் ஆண்டவரே. நிச்சயமா நான் சொல்லுவேன் ஆண்டவரே. எனக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நான் காட்டுவேன் ஆண்டவரே, நான் காட்டுவேன் ஆண்டவரே, நான் உங்களுக்காக காட்டுவேன் ஆண்டவரே. பாவத்தை வெற்றி சிறந்தவராய் 3ஆம் நாள் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். இந்த நற்செய்தியைத்தான் இந்த உலகம் முழுவதும் எங்கும் விடுதலை முழக்கமாகவும் சமாதானத்தின் செய்தியாகவும் முழங்கிக் கொண்டிருக்கின்றது. இதை நம்பி நீங்களும் விசுவாசிக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையிலே சமாதானத்தை காண்பீர்கள்.